அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். முஃமின்களே, அதாவது ஈமான் உள்ளவர்களே, மூமின்களே, நீங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தாலா எங்களுக்கு எத்தனையோ கடமைகளை செய்ய சொல்றான். தொலை சொல்லுகிறான், நோன்பு வைக்க சொல்றான், ஜக்காத்து கொடுக்க சொல்றான், சதகா கொடுக்க சொல்றான், ஹஜ் செய்ய சொல்றான், உம்ரா செய்ய சொல்றான். ஆனா அந்த அமல்கள் எல்லாம் அவன் செய்வதா சொல்லவே இல்லை. அவன் தொழுவதாகவோ ஜக்காத்து கொடுப்பதாக எதுவுமே சொல்லல. ஆனா சலவாத் என்று வரும் பொழுது அல்லாஹ் தன்னை முற்படுத்திக் கொண்டு சொல்கிறான், நான் சலவாத் சொல்லுகிறேன், அல்லாஹ்வாகிய நான் சலவாத் சொல்லுகிறேன், மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், மோமின்களே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல் சலவாத்து ஓதக்கூடியது. அதுலயும் அல்லாஹ் தஆலா மற்றவர்களை விட தன்னை முற்படுத்திக் கொள்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறான். மூமின்களை எல்லாம் மூணாவதா சொல்றான், இரண்டாவதா மலக்குமார்களை சொல்றான், முதலாவதாக அல்லாஹ் தன்னைத்தான் சொல்றான். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியமான ஒரு படைப்பாக இருப்பார்கள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், சில கூட்டம் வந்து கொண்டு இயக்கங்கள் வந்து கொண்டு ஊரா சொல்லித் திரிகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற சாதாரண மனிதரும் அல்ல, நாம் அவர்களை போன்ற மனிதரும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை மணக்கும், நம்முடைய வியர்வை நாற்றம் அடிக்கும். இப்பொழுது அடுத்து வரப்போகக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். இந்த பிறந்த மாதத்துல நிறைய ஜும்மா பள்ளிகள்ல சில பேர் பெருசா வந்து கூட பயான் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பத்தி தான் பயான் பண்ணுவாங்க, விட அவங்களுடைய சிறப்பம்சங்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வியர்வை மணக்கும்ன்றதை சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு மரத்தை கூப்பிட்டாங்க, அது நடந்து வந்தது, அது வந்து சலாம் சொல்லிச்சு, அதை சொல்ல மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி முடிகளுடைய பரக்கத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய தலைமுடியினுடைய பரக்கத்தால என்ன கிடைச்சதுன்னு பத்தி சொல்ல மாட்டாங்க. அவருடைய எச்சில், வாயிலிருந்து வரக்கூடிய எச்சிலால என்னென்ன பரக்கத்து நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கக்கூடிய பொறாமை. ஏன்னா எல்லா முஸ்லீம்களும் சொர்க்கம் போக மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 73 கூட்டமா என்னுடைய முஸ்லீம் சமுதாயம் பிரியும், 73 ஜமாத்தா. அதுல 72 ஜமாத் நரகத்துக்கு போகும், ஒரே ஒரு ஜமாத் தான் சொர்க்கம் போக மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஜமாத் தான் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, மற்ற சஹாபாக்களை, ஒலியாக்களை எல்லாம் புகழ்ந்து பாராட்டி கொண்டு அவருடைய சேவைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜும்மா பயான்கள். ஆனா இன்னைக்கு மக்கள் எப்படி ஏமாந்துட்டாங்க, சில மூலைமார்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவங்கதான் நல்ல பெரிய அமல்தாரி ஈமான்தாரி நினைச்சு அவங்களையே பயானை கூப்பிட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தொழுகையை பற்றியும், நோன்பை பற்றியும், ஜக்காத்தை பற்றியும், இல்லைன்னா பெற்றோர்களை பேணுதல் பற்றியும், வாலிபர்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகக்கூடாது பற்றி மட்டும்தான் பேசுவாங்க தவிர எந்தெந்த மாசத்துல என்னென்ன பயான் பண்ணணும் கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் அடுத்து இப்ப நாம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஸலவாத். இந்த ஸலவாத் ஓதுனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஸலவாத்துக்கு 10 நன்மைகள் கொடுக்கப்பட்டு 10 பாவங்கள் அளிக்கப்பட்டு சொர்க்கத்திலே 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் சொன்னாங்க. அதே நேரத்துல பாங்கு இக்காமத்துக்கு முன்னால ஸலவாத் சொல்லுவோம். எத்தனையோ இடங்கள் இலங்கையில கூட பல இடங்கள்ல முந்தைய காலத்துல எல்லா இடங்கள்லயும் பாங்கு இக்காமத்துக்கு முன்னால ஸலவாத் சொன்னாங்க. புதிய புதிய இயக்கங்களை வரப்பேற்று அது ரசூல்லா சொல்லல, அவங்க காட்டி தரல, அதனால பாகி இக்காமத்துக்கு முன்னாடி ஸலவாத் சொன்னா நரகத்துக்கு போற அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்ரியத் என்ற வார்த்தையை வந்து நரகவாதியா மாற்றி அவங்க இப்படி மக்கள் மத்தியில இது பண்றாங்க. அதனாலதான் இன்றைக்கு நிறைய ஊர்கள்ல முசீபத்து கூட பாகி இக்காமத்துக்கு முன்னால ஸலவாத் இல்ல. ஏன் பாகி இக்காமத்துக்கு முன்னால ஸலவாத் சொல்லணும் என்று சொன்னா, நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. பாங்கு சொல்லும் பொழுது யாரும் பேசக்கூடாது, இன்னொரு ஆளோட பேசக்கூடாது. அப்படி பேசினா சக்கராத்துடைய நேரத்துல அவருடைய வாயில களிமா வராது, தடமாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்காங்க. அப்போ பாங்கு சொல்ல முன்னாடியே ஸலவாத்தை சொல்லிட்டோம்னு சொன்னாக்கா, பாங்கு சொல்ல போறாங்க, நம்ம பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு அந்த வழிகாட்டியா இருக்கிறது. அப்புறம் அமைதியா ஆயிடலாம் பாங்கு சொல்ல போறாங்க அப்படின்னு. இரண்டாவது விஷயம், தொழுகை என்பது சொர்க்கத்துடைய திறவுகோல். தொழுகை வந்து சொர்க்கத்துடைய திறவுகோல். அதை யாரு கொண்டு வந்து வந்தா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்து சொன்னாங்க. எனவே அந்த தொழுகையை நாங்க ஆரம்பிக்க போறோம் பாங்கு பின்னால. அதனால அந்த நன்றிக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக பாங்குக்கு முன்னாடி இக்காமத்துக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த டைம்ல தான் நீங்க ஸலவாத் சொல்லணும், இந்த டைம்ல ஸலவாத் சொல்லக்கூடாதுன்னு குர்ஆன்லயும் ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை. எப்பயுமே சொல்லலாம். அதை பாங்குக்கு முன்னால சொல்லலாம், பாங்குக்கு பின்னாலும் சொல்லலாம். பாங்குக்கு முன்னாலும் நான் சொல்றது காரணம் ஏற்கனவே நான் சொன்னதுதான். அதாவது பாங்கு சொல்லும்போது பேசக்கூடாது, வீணான பேச்சுகள் எல்லாம் ஈடுபட்டு கூடாது, பாங்கு சொல்லும் அமைதியாக வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக முன்னாடியே ஸலவாத் சொல்லப்படுகிறது. ஸலவாத் சொன்னவருக்கும் என்ன செய்யப்படுது? நன்மை கிடைக்குது. அதே நேரத்தில் அப்படி பாங்கு இக்காமத்துக்கு முன்னால் அப்படி ஸலவாத் சொல்லுகின்ற பொழுது அந்த நேரம் வரைக்கும் ஸலவாத் சொல்லாமல் இருந்தவர் கூட அது ஒரு ஞாபகம் வந்து அவரும் ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு தூண்டுதலாக அது அமைகிறது. இப்படிப்பட்ட நல்ல அமல்களான அந்த ஸலவாத்தை தான் இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்கள்ல பாங்கு இக்காமத்துக்கு முன்னால் ஸலவாத் இல்லை, ஒட்டோட்டானே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிச்சிருக்காங்க.
காரணம் கண்ட கண்ட இயக்கங்களோட பின்னுக்கால போய் அவங்க தான் ஈமான்தாரின்னு நம்பி அவங்க பள்ளிக்குள்ளே இருக்கிறத பார்த்து இவங்க பள்ளிக்குள்ளே இருக்கிறாங்க, தொழுறாங்க, இதுக்கு செய்யறாங்க, தக்பியோட இருக்கிறாங்க என்று அதை வெளித்தோற்றத்தை பார்த்து மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து மக்களை ஏமாந்துதாங்க. ஒரே ஒரு ஜமாத் தான் சொர்க்கம் போகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஜமாத் தான் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவற்ற முகப்பத்து வைத்து பாங்கி காமத்தினால செலவா சொல்றாங்க. அவங்களுடைய வரிசைகள், அவங்களுடைய சிறப்புகள் எல்லாம் ரபீஉல் அவ்வல் மாதத்துல மட்டுமல்ல மற்ற மாதங்கள் சொல்லி வருவாங்க. உங்க ஊர்லயும் பள்ளிவாசல பாங்கி காமத்தினால செலவாத்திலேயே இன்னையிலிருந்தாவது சொல்ல வைங்க. கட்டாயமா சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லுங்க. அது சொல்லி பாங்கிக்காமல் சொல்ல வைங்க. ஊருக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரக்கத்து வரும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் பரக்கத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.